தங்கவரதராஜனுடைய கருத்தையும் கேட்டுறேன் சார். கூட்டணி ஆட்சி அப்படிங்கறதே அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் அப்படிங்கறத மீண்டும் அதிமுக உறுதிப்படுத்துது. அப்படின்னா எந்த பொருள் அடிப்படையில என்டிஏ அதை உறுதியா சொல்றாங்க? வணக்கம் சகோதரி காயத்ரி. அப்புறம் எந்த குழப்பமே கிடையாது. அதாவது இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா, எங்க கூட்டணியில எந்த பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸ் திமுக என்ன மாதிரி அடிச்சிட்டு இருக்குது, கூட்டணியில ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்குது. அந்த இன்னைக்கு மாணிக் தாக்கூரா இருக்கலாம், அதே போல திமுகவுல இருந்து ராஜா கண்ணப்பனுடைய பேட்டியா இருக்கலாம், இல்ல தளபதியா இருக்கலாம். எங்க கூட்டணி தான் தெளிவா சொல்லிட்டாங்க. எங்களுடைய கூட்டணியுடைய தலைவர் திரு எடப்பாடியார். தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய கூட்டணியுடைய தலைவர் திரு கட்சி அதிமுக. எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும், அதிமுகவும் தனிப்பெரும் பெறும். இதுல ஒன்றும் எங்களுக்கு மாற்றமே கிடையாது. நாங்க எங்களுடைய மாநில தலைவர் தெளிவா சொல்லிவிட்டார், எங்களுடைய கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி அவர்கள் சொல்லிவிட்டார். எங்களுடைய ஒரே நோக்கம் மக்களுடைய எண்ணங்கள் தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான். அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதனால எங்க உள்ள என்டிஏ கூட்டணியில எம்எல்ஏவாக வெற்றி பெறக்கூடிய பாஜகவினர் அமைச்சராக பதவி ஏற்பார்களா மாட்டார்களா? அதுதான் கேள்வி. பாருங்க, நான் மீண்டும் சொல்றேன், எங்களுக்கு இப்போதைக்கு எந்த நிபந்தனையுமே கிடையாது. எங்களுடைய நோக்கம் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும், அவ்வளவுதான் எங்களுடைய நோக்கம். மற்ற விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு எல்லாத்தையும் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கூட்டணி தலைவர், எங்களுடைய தேசிய தலைவர் முடிவெடுக்கும். நாங்கள் ஏதாவது நிபந்தனை வைத்திருக்கின்றோமா? நோக்கம் இல்லைன்னா 20% தொகுதி பங்கீடு கேட்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைங்கிறது என்ன காரணம் சார்? அதிமுக மட்டுமே கூட்டணியில வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான பாஜகவினுடைய நோக்கம்னா உங்களுக்கான சீட்ஸ் நீங்க கேக்குறீங்க. என்னைக்குமே இங்க பாருங்க, ஒரு கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதே போல கூட்டணிக்கு தலைமை வைக்கின்ற கட்சியும் தருந்து அறுதி பெருமானம் பெற வேண்டும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய பாஜகவுடைய பார்வை, தேசிய ஜனநாயக கூட்டணி பார்வை. எங்களுடைய கூட்டணி தலைவர் ஏதேனும் அது மாதிரி ஏதாவது நிபந்தனை வைத்திருக்கார்களா? பாஜக மட்டுமல்ல, எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர் யாராவது நிபந்தனை வைத்திருக்காங்களா? கிடையவே கிடையாது. பிரச்சனை என்ன தெரியுமா? இங்கே சில பல்வேறு ஊடகங்கள் இன்றைக்கு திமுக மிகப்பெரிய குழப்பம் நிலவுகின்றது. இன்னைக்கு நிச்சயமாக களத்துல இன்னைக்கு அவங்கள ஒன்றாக இருக்க போறது கிடையாது. இனிமே கூட்டணி அமைத்தாலும் இருக்க போறது கிடையாது. மக்களும் இவர்களை புறக்கணித்து விட்டார்கள், கூட்டணி தோல்வி தெளிவு போறாங்க. அதனால இவர்கள் அதாவது எங்களுடைய கூட்டணி வலிமையடைந்த கூட்டணி சொல்லி நீ பலவீனமான கூட்டணியாக இன்றைக்கு இருக்கின்றது. அது திமுக தலைவர் பலவீனமாக இருக்கின்றதை காங்கிரஸ் உணர்ந்திருக்கின்றது. அதனால் இன்னைக்கு அதை செய்யறார்கள் தவிர எங்களுக்கு எந்த இடத்துலயுமே. உங்களோட கூட்டணி வலிமையான கூட்டணி நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஏன் ஒரு வருடம் ஆகியும் இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை அதிமுகவும் பாஜகவும் தொடங்கல? நீங்க அதாவதுங்க சில கட்சிகள் கூட வரப்போது அதான அதிகாரப்பூர்வ அறிவிப்போம். நீங்க தான் சொன்னீங்க ஏற்கனவே திமுக கூட்டணி பலமா இருக்குது. இன்னைக்கு மக்கள்கிட்ட தெரியுங்க யார் முந்தியது, தமிழ்நாட்டுல எந்த கூட்டணி முந்திருக்கின்றது, எந்த கூட்டணி வலிமை பெற்றிருக்கிறது என்பது தமிழக மக்களுக்கு தெரியும். அதனால நாங்க தான் போய் சொல்றோம், இன்னும் நாங்கள் எங்களுடைய கூட்டணியுடைய தலைவர், எங்களுடைய கூட்டணி கட்சிகள் நாங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். அதை எப்ப வெளியிடுவோமோ அப்ப நீங்க அறிவிப்போம். அதனால உங்க கூட்டணிக்கு இன்னும் சிறு சிறு கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சார், என்னோட கேள்வி வாங்கிக்கோங்க சார். உங்க கூட்டணிக்கு இன்னும் சிறு சிறு கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவங்களுக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா அப்போ அதிமுக என்டிஏ கூட்டணிங்கிறது பலமா இருக்கா, பலமா இல்லையா? அப்படி கிடையாதுங்க. சிறு துருவு பல்குழுத்த உதவும். நாங்கள் அகங்காரம் பிடித்தவர்கள் அல்ல. மக்கள் எங்களை இந்த கூட்டணியை திமுக 200க்கு மேற்பட்ட இடங்கள் எங்களை வெற்றி பெற வைக்க முடியும். இருந்தால் கூட இந்த கூட்டணியை மக்கள் விரும்புறாங்க. ஒரு சீட்டு கூட இந்த கூட்டணி கொடுக்க கூடாது, திமுக கொடுக்க கூடாது மக்கள் கோபம் இருக்காங்க. அதனால இன்னும் எங்களை என்ன சொல்றேன், மக்கள் எங்கள் கூட்டணி ஆதரிக்கின்ற பொழுது, ஆதரிக்கின்ற சில கட்சிகள் வருகின்ற பொழுது அவர்கள் நாங்கள் ஏன் புறந்தள்ள வேண்டும்? நாங்கள் எந்த புறந்தள்ள தயாராக இல்லை. பொறுங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 தினங்கள்ல உங்களுக்கு தெளிவாக எங்களுடைய மக்கள் தெளிவாக தெரியும். உங்களுக்கு வெளிப்படையாக எங்களுடைய எல்லாருமே எங்களுடைய கூட்டணி தலைவர், கூட்டணியுடைய தலைவர் அறிவிப்பார். பேசலாம் திரு தங்கவரதன். 1% வாக்கு கூட திமுக வாங்காத அளவுக்கு வியூகம் வகுப்பதாக தங்கபாண்டியன் சொல்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? அப்படி சொல்லவில்லை, ஒரு இடம் கூட வெளிப்பட 1% சொல்லவில்லை சகோதரி. ஒரு இடம் கூட கிடைக்க கூடாது தமிழக மக்கள். ஒரு இடம் கூட திமுகவிற்கு கிடைக்க கூடாதுங்கிற வியூகத்தின் அடிப்படையில் என்டிஏ கூட்டணி செயல்படுறதா சொல்லுங்க. அந்த வியூகத்தை யார் போட்டுட்டு இருக்கான்னு கேளுங்க. அந்த மாதிரிலாம் கடை என்னங்க எனக்கு புரியல. தங்கவரதன் இல்ல, அதான் சொல்றேன். அப்ப என்னோட கருத்து நான் பேசுறேன். நீங்க 5000 ரூபாய் கொடுத்தேன்னு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கீங்க. 5000 ரூபாய் போய் ரீச் ஆயிடுச்சு, அதனால நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நீங்க பேசுங்க, அவரோட பாயிண்ட்ல அவர் பேசட்டும் சார். அவர் பேசட்டும், நீங்க பேசுங்க. சொல்லுங்க. இல்ல முடிச்சிருங்க, பரவாயில்ல. இல்ல நீங்க பேசுங்க. இல்ல அதாவது அவர் ஒரு உலகத்துல உட்கார்ந்துட்டு அது ஒரு கற்பனையான உலகத்துல அவர் இருக்காருன்னா அவர் இருக்கட்டும். ஆனா தமிழ்நாடு மக்கள்னா
அது எதை வச்சு எந்த டேட்டா வச்சு தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும்ன்றாருன்னு எனக்கு புரியல. தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்லணும். நீங்க திடீர்னு சார் நான் பேசுறேன் சார். தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணின்னு திமுக எதை வச்சு சொல்றாங்க? தமிழ்நாடு அணி வெர்சஸ் திமுக அணின்றது எங்களுடைய பிரச்சாரம். நாங்க இது டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணின்ற பிரச்சாரத்தை நாங்க எடுத்து வைக்கிறோம். அதுக்கான காரணங்களை சொல்றோம். இப்ப காரணம் ஏன்னா நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க, மொழி திணிப்பு நடந்துகிட்டு இருக்கு, அதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு விபிஜி ராம்ஜி கொண்டு வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மாநில அரசு மீது சுமையை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒன்றியத்தில் டாக்ஸ் வாங்குறதெல்லாம் ஒன்றிய அரசு வாங்கிறோம். ஆனால் சமூக நல திட்டங்கள் செய்யக்கூடிய பொறுப்பும் அந்த பாரத்தையும் மாநில அரசு மேலே போடுற விஷயங்கள் இருக்குல்ல, இப்படி எல்லாமே தெளிவாக எடுத்து வைக்கிறோம். எங்கெங்கெல்லாம் தமிழ்நாடும் இந்த என்டிஏ கூட்டணியும் முரண்படுகிறது அப்படின்ற அடிப்படையில் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. இப்போ இந்த குற்றச்சாட்டை உங்களை மாற்றி வைக்க முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் மும்மொழி கொள்கையில் பாஜகவுக்கு எதிராக தான் இருக்காரு, நீட்டில் எதிராக தான் இருக்காரு. அப்போ அவரெல்லாம் நம்ம தமிழ்நாடுன்னு ஒன்று சேர்த்துக்கிறோம். அப்போ என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு இந்த விவகாரம்லாம் இருக்கிற காரணத்தினால நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இப்போ இப்படி போகிற போக்கில் மேம்போக்க என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு நாங்கள் சொல்லலை. ரொம்ப ஆழமாக தமிழ்நாட்டுடைய இப்போ கீழடி ஆய்வாக இருக்கட்டும், ஏன் அதை நிறுத்தி வச்சிருக்காங்க, ஏன் அந்த ஆய்வறிக்கையை அங்கீகரிக்க மாட்டேன்றாங்க, இல்லாத சரஸ்வதி நாகரிகத்தை தமிழர்கள் மீது திணிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிற காரணத்தினால தான் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு நம்ம ஃபேக்சுவலாக சொல்கிறோம். ஏதோ போகிற போக்கில் சொல்லலை. இப்போ இவங்க எப்படின்னா கூட்டணி சேர்ந்ததுனாலே நாங்கள் பலவீனம் ஆயிட்டோம், இல்லை கூட்டணி சேர்ந்ததுனாலே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா 2021 ஜெயிச்சிருக்க வேண்டியதானே இதே கூட்டணி தானே, 2019 இதே கூட்டணி தானே. நம்ம அந்த கூட்டணி அரித்மெட்டிக் கணக்கு பத்திலாம் பேச வேண்டியதா இருக்கு. அறத பழைய அரித்மெட்டிக் கணக்கெல்லாம் இங்க வேலைக்காகாத கணக்கை வச்சுதான் முக்கியமான கட்சிகள் காய் நகர்த்துதா அப்படின்னு பாக்குறீங்களா? விஜயனுடைய இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய கருத்து, அவருடைய கட்சி, அவருடைய கருத்து. நாங்கள் மக்களுக்கான சேவை செய்வதை எப்படி செய்ய வேண்டும், அவர்களுக்கு எப்படி மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக அரசாங்கமாக கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார். இதெல்லாம் மக்கள் கருத்தில் கொண்டு தான் வாக்களிப்பார்கள். அந்த நோக்கத்தில் தான் இந்த தேர்தலை எதிர்கொள்வார்கள். கடந்த 5 வருடங்களில் திமுக ஆட்சியில் ஏற்பட்ட பிரச்சனைகளை, அவர்கள் எதிர்கொண்ட விதத்தை, அவர்கள் பட்ட துன்பத்தை, அதை மனதில் வைத்து வரப்போகிற ஆட்சியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற நோக்கிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். விஜயோட வருகை நம்பர்ஸ்ல, கூட்டணி நம்பர்ஸ்லயோ நீங்க சொல்ற தனிப்பெரும்பான்மையிலயோ எந்த பாதிப்புமே கொடுக்காதுன்னு அதிமுக. நான் என்ன சொல்றேன், அவருடைய லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்னங்கிறது இது வரைக்கும் ப்ரூவ் ஆகல. ப்ரூவ் என்ன, இப்போ மதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், இன்னும் இப்போ அதிமுகவாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நம்பர், என்ன நம்பர் இது வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க, எத்தனை வருஷம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 54 வருஷம் கட்சி நடத்திட்டு இருக்கோம். இப்போ அவங்க 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் கட்சி நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 31 வருடம் தொடர்ந்து ஆட்சி பண்ணியிருக்கோம். தொடர்ந்து 2 முறை 10 வருடங்கள் கண்டினியூஸா ஆட்சி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எந்த மாதிரி ப்ரூவன் ரெக்கார்ட்ஸும் இல்லாத ஒருத்தர் சேலஞ்ச் பண்றது, இருக்கிற ஒருத்தரை பத்தி ஏன் சார் தொடர்ந்து விமர்சிக்கிறத நீங்க எப்படி பிரெடிக்ட் பண்ண முடியும், எப்படி ஏன் தொடர்ந்து விமர்சிக்கணும்னு கேக்குறேன் விஜய். இல்ல, நான் என்ன சொல்றேன், அவர் அவருடைய சுதந்திரம், அவருடைய விமர்சனம் பண்ணுகிறார். அதை விமர்சனமாக பார்க்க வேண்டும். நிதர்சனத்தை நீங்க வரப்போகிற தேர்தலில் வரப்போகிற வாக்குகள் மூலமா தான் நீங்க பார்க்க முடியும். அதாவது வாயில வடை சுட்டு விற்கலாம்னா வடை எப்படி சுட முடியும், எப்படி விற்க முடியும், அதை யார் வாங்குவாங்க அப்படிங்கறத எல்லாரையும் பார்க்கணும். அதே மாதிரி அவர் சொல்லுகிறது எப்படின்னா, நாங்க தான் மெஜாரிட்டி. அதுக்காக அதிமுக கொஞ்ச நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்ததே சார். அதிமுக யாருக்காகவும் காக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தனித்து நின்று சாதனை படைத்த இயக்கம். அதே போல எங்களை போல ஒத்த கருத்துடையவர்களோட தான் நாங்க வெளிப்படையாக அவருக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஒரு தொண்டர் நன்றி பெருக்கோடு அந்த கொடியை அசைத்து, எங்களுடைய துயர சம்பவத்தில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருந்தீர்கள், அதற்காக எங்கள் நன்றி என்று காமிக்கும் பொழுது அந்த நன்றி ஆதரவா மாத்துனது யாரு சார்? ஆதரவுங்கிறது இங்க பாருங்க, அண்ணா திமுக போய் யாருக்கிட்டையாவது ஆதரவு கேட்டு நின்னுச்சு, இல்ல திமுக போய் யாருக்கிட்டையாவது ஆதரவு கேட்டு நின்னுச்சு அப்படின்னா ஒரு மேஜர் பிளேயர்ஸ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அவர் சொல்ற மாதிரி, விஜய் சொல்ற வார்த்தையில சொல்றேன், 75 வயது பாப்பா, நாங்க 54 வயசு பாப்பா, அது கிண்டர் கார்டன் பாப்பாவோட ஆர்குமெண்ட் நீங்க ஆர்குமெண்டா பேசுறீங்க. 74 வருஷம் 75 வருஷம் உள்ள ஒரு கட்சி இருக்கு, 54 வருஷம் உள்ள ஒரு கட்சி இருக்கு. அது எப்படி அதை கம்பேர் பண்ண முடியும்? கம்பேரே பண்ண முடியாது. அவர் சினிமால இருக்க ஃபெமிலியாரிட்டி தொடர்ந்து அதிமுக அதுக்கு எதிர்வினை ஆற்றதுனால தான் அந்த கேள்வி வருது. நான் என்ன சொல்லுகிறேன், ஒருவர் நம்மை நோக்கி வசனங்கள் பேசுகிறார், இல்ல எதிர்த்து பேசுகிறார், ஒரு விமர்சனம் செய்கிறார் என்றால் பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன ரோபோவா?
சொல்லுங்க. நாங்க ஹியூமன்ஸ் தானே, எங்களுக்குன்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு, ப்ரூவன் ரெக்கார்டு இருக்கு இல்லையா? அப்ப ப்ரூவன் ரெக்கார்டு இருக்கும்போது ரெக்கார்டே இல்லாத ஒருத்தர் பேசும்பொழுது அதுக்கு நாங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். ரியாக்ட் ஒரு லெவல் வரைக்கும் பார்ப்போம், அதுக்கு மேல ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. அந்த அடிப்படையில் ஆதரவு இப்ப எதிர்ப்பு அப்படிங்கிற நிலை நாங்கள் என்றும் அவரிடம் கெஞ்சி நாங்கள் ஆதரவை கேட்டது கிடையாது. எங்களுக்கு அவருடைய ஆதரவின் மூலமாக தான் நாங்கள் வாக்கு பெற்று ஜெயிக்க வேண்டும் என்ற எங்களுக்கு ஒண்ணு அந்த மாதிரி தலையெழுத்தெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்தவரை மக்கள் எங்களுக்கு வாக்களித்து 31 வருடம் ஆண்டுகள் நாங்க ஆட்சி கொடுத்து எங்களுக்கு ப்ரூவன் ரெக்கார்டு இருக்கு. 2 முறை 10 ஆண்டுகள் ஆட்சி கொடுத்திருக்காங்கன்னா ஒழுங்கான ஆட்சி, சிறப்பான ஆட்சி செய்ததனால தான் 2 முறை 10 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. திமுக அந்த ரெக்கார்டு இருக்கா, இல்ல மதிமுக ரெக்கார்டு இருக்கா, இல்ல காங்கிரஸுக்கு ரெக்கார்டு இருக்கா? யாருக்கு ரெக்கார்டு இருக்கு? யாருக்குமே ரெக்கார்டு இல்ல. அப்ப ஒரே ரெக்கார்டு 10 வருஷம் தொடர்ந்து வைத்திருக்கிற ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எதற்காக இவர்களிடம் கையேந்தி நிற்க வேண்டும்? அவர் வேண்டும் என்றால் எங்களிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை ஏற்படலாம். அவருடைய கடந்த கால வரலாறுகளில் படங்கள்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு எப்படி எல்லாம் நின்னாருங்கிறது உலகமே பார்த்த விஷயம். அவர் இப்போ அரசியல் கட்சி தொடங்கி அதுக்காக அரசியல் கட்சி தொடங்குவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் தொடங்குகிறார். எல்லாருக்கும் பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் பேசுகிறார். அந்த கருத்திற்கு தேவையான பதிலை தேவையான இடத்தில் கொடுக்கிறோம். அதற்காக நாங்கள் அவரிடம் கெஞ்சி நிற்கிறோம் இல்ல கெஞ்சி நிற்கிறோம் என்கிறோம், அதுக்கு அவசியமே இல்லை.